Monetary Fund. International Monetary Fund was the primarily the brainchild of Harry Dexter White and John Maynard Keynes, the famous economist. The two economists, a famous economist known as Harry Dexter White and John Maynard Keynes, இவங்களுடைய மைண்டில் ஒரு ஸ்ட்ரைக்கான இன்ஸ்டிடியூஷன் தான் என்னது அந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். It was formerly organized in 1945 with 29 members. இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இப்போ நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தோம் மானிட்டரி ஃபண்டில் மெம்பர் ஆனால் தான் வேர்ல்டு பேங்க்கில் மெம்பர் ஆக முடியும் அப்படின்னு சொன்னோம். அப்போது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் 1945 அதை ஸ்டார்ட் பண்ணும்போது how many மெம்பர்ஸோட ஸ்டார்ட் பண்ணாங்க? 29 மெம்பர்ஸோட ஸ்டார்ட் பண்ணாங்க. It now has a membership of 189 countries. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா at presentல 189 countries are the members of International Monetary Fund. Its primary objective is to ensure financial stability and development across the world. அதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்னது, மெயின் நோக்கம், அந்த ஐடியா, அவங்களுடைய ஐடியா என்னது, ஃபினான்ஸு வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்றது. டு என்ஷூர், டு ப்ராமிஸ், டு டெவலப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ரொமோட் பண்ணுறது, ப்ராமிஸ் அப்படின்றது இதனுடைய எக்கனாமிக் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட், வேர்ல்டு ஃபுல்லாக டெவலப்மெண்ட்டும் அக்கர் ஆகணும் அப்படின்றது அதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ். த மெயின் அஜெண்டா இஸ் டு ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி கோஆப்ரேஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இதில் மெயின் அஜெண்டா அப்படின்னா அவங்க இப்போ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோன்னா இதெல்லாம் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நம்ம இன்விடேஷன் கொடுக்கும்போது பார்த்துருப்போம் அந்த இது இந்த டைமில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றது. அப்போ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அஜெண்டா என்னது, டு ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி கோஆப்ரேஷன். இப்போ வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா மானிட்டரி கோஆப்ரேஷன், மணி இதில் பார்த்திங்கன்னா கோஆப்ரேஷன் எல்லா கண்ட்ரிஸோடையும் வேணும். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலிட்டி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ட்ரேடை கேரி ஆன், ட்ரேடை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அது மாதிரி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது ஸ்டேபிளாக இருக்கணும். த ஃபண்ட் லென்ஸ் மணி ஃப்ரம் இட்ஸ் ரிசோர்ஸஸ் டு கண்ட்ரிஸ் ஃபேஸிங் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ப்ராப்ளம்ஸ். இப்போ வந்து ஃபண்ட் ரிசோர்ஸஸ் அந்த கண்ட்ரீஸ்லேருந்து அவங்களுடைய கண்ட்ரியினுடைய ரிசோர்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து இம்போர்ட் திங்ஸ்க்கு வந்து மணி பே பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பே பண்ணுறதுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. பிகாஸ் தே ஆர் அனேபிள் டு பே their இம்போர்ட்ஸ். இட் ஹவவர் imposes stringed condition on borrowing nations. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் என்ன பண்ணுறாங்க, தே இம்போஸ் அப்படின்னா அவங்க மேலே வந்து டஃப் சுச்சுவேஷன். இப்போ நம்மளுக்கு வந்து இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறாங்க. யாருக்கு, பாரோயிங் நேஷன்ஸ் மேலே. டு பாரோயிங் நேஷன்ஸ் டு டைட்டன் their பட்ஜெட்ஸ். அவங்களுடைய பட்ஜெட்ஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி பாரோயிங் நேஷன்ஸில் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபிஷியல் ப்ரூடென்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய கவர்மெண்ட் மணியை வச்சு என்ன பண்ணுறாங்க, இன்கம்மை வச்சு செலவெல்லாம் செய்கிறாங்க. அந்த மாதிரி செலவு செய்யும்போது அவங்க என்ன பண்ண, வெரி கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் ரெடியூஸ் their எக்ஸ்பெண்டிச்சர். அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரை என்ன பண்ணும், இப்போ பட்ஜெட் வந்து நம்ம டைட்டாக, இப்போ வந்து இன்கம் வந்து ஒரு 10 rupeesனா நம்ம செலவு பண்ணுறது ஒரு 11 rupees 12 rupees அப்படின்ற போது ஒரு டஃப் சுச்சுவேஷனாக, அந்த டஃப் சுச்சுவேஷனும் அது மாதிரி மணியை வந்து என்ன பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் செலவுகளெல்லாம் என்ன பண்ணும், ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பாரோயிங் நேஷன்ஸ் மேலே இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வந்து டஃப் கண்டிஷன்ஸ் வந்து இம்போஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் ஆஃபன் அன்பாப்புலர் எஸ்பெஷலி அமாங் த டெவலப்பிங் கண்ட்ரிஸ். பார்த்தீங்கன்னா பாப்புலராக இல்லை, அன்பாப்புலராக இருக்குது எங்கே, in the developing countries which may have to cut down the various programs. இப்போ இந்த மாதிரி டஃப்பாக ஒரு ஸ்ட்ராங் சுச்சுவேஷன், டஃப் சுச்சுவேஷன் வந்து அக்கர் ஆகும்போது பார்த்திங்கன்னா அவங்க டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து அவங்களால என்ன பண்ண முடியல, கண்டினியூ பண்ண முடியல, அதெல்லாம் கட் டவுன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. which provide subsidies to the people. அது என்னென்ன ப்ரோக்ராம் வந்து கட் பண்ணாங்க, இப்போ ஒரு பீப்புள் வந்து கவர்மெண்ட்டில் லோன் வாங்குறாங்க, பேங்க்ஸ்லாம் லோன் வாங்குறாங்கன்னா அவங்க ஒரு 100 rupees வாங்குறாங்கன்னா ஒரு 70 rupees பே பண்ணால் போதும், மீதி ரிமைனிங் இருக்கிறது 30 rupees கவர்மெண்ட்டே பே பண்ணணும். அந்த தள்ளுபடி அப்படின்னு சொல்கிறாங்களே, தட் இஸ் நோன் அஸ் சப்சிடிஸ். நெக்ஸ்ட், த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் IMF ஆர்
டு ஃபோஸ்டர் குளோபல் மானிட்டரி கோஆப்ரேஷன். இப்போ வந்து என்ன பண்ணும், வேர்ல்டு லெவலில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லேயும் மணி லெவலில் அவங்களோட ஒற்றுமை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். டு செக்யூர் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஃபினான்ஷியல் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி செக்யூர் கொடுக்கறது, உறுதி கொடுக்கறது, ப்ராமிஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஃபெசிலிட்டேட் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. இப்போ இன்டர்நேஷ்னல் ட்ரேடு ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது, அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் க்ரியேட் பண்ணி கொடுக்கறது. ப்ரொமோட் ஹை எம்ப்ளாய்மெண்ட், அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டும் ஹை எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் சஸ்டெயினபிள் எக்கனாமிக் க்ரோத், எக்கனாமிக் க்ரோத் வந்து ஒரு லெவலில் இருக்கணும், அவங்களுக்கு வந்து டெவலப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தான். அதாவது லாங் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் ரெடியூஸ் பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணும். வேர்ல்டு அரவுண்ட் த வேர்ல்டில் இந்த திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், ரிமூவ் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்க வந்து இதெல்லாம் வந்து அவங்க டெவலப் பண்ணணும். இதுதான் ஐஎம்எஃப்னுடைய அப்ஜெக்டிவ். அவங்களுடைய நோக்கமே என்னது, மணி குளோபல் லெவலில் எல்லா கண்ட்ரிஸும் மணி இதில் கோஆப்ரேஷன் மேக் பண்ணணும். அண்ட் ஃபினான்ஷியல் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரேடை அவங்களுக்கு வந்து மேக் பண்ணி கொடுக்கறது. அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. எக்கனாமிக் க்ரோத் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு ரெடியூஸ் த பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணும் ஆல் ஓவர் த வேர்ல்டு. நெக்ஸ்ட் போஸ்ட் வார் வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ் இன் யூரோப். வாருக்கு அப்புறம் பீப்புள்னுடைய வெல்ஃபேர், மக்கள் நல அரசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மக்களுக்காக செய்கிறது அப்படின்றது தான். The term welfare state refers to the concept that the government is responsible for the social and economic welfare of the people. சோசியல் சொசைட்டிலையும் எக்கனாமிக் லெவல்லையும் பீப்புளுடைய வெல்ஃபேரை கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணுறது தான் என்னது, வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்றது. Thus expanding the role of the state beyond providing defense and maintaining law and order. அது மட்டும் எக்கனாமிக் வெல்ஃபேரை அவங்களுடைய ரோல் மறுபடியும் என்னது எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ப்ரொவைடிங் டிஃபென்ஸும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதும் மெயின்டைனிங் லா அண்ட் ஆர்டர் அப்படின்றதும் அவங்களுடைய மெயின் அப்ஜெக்டிவ்ஸாக இருக்குது, கான்செப்டாக இருக்குது. த ஸ்டேட் நவ் இன்டர்வென்ஸ் இன் மெனி வேஸ் டு ப்ரொடெக்ட் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். இப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னது, பீப்புளில் ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களுடைய வெல்ஃபேர், அவங்கள நலனை கருதி இது பண்ணணும் அப்படின்றது நிறைய இதில் அவங்க இன்டர்ஃபியர் ஆகுறாங்க. ஸ்டேட் அப்படின்றது here it refers to the nation. For instance, through law which protects worker in the workplace. இப்போ என்ன பண்ணுறாங்க, லாஸ் யூஸ் பண்ணி which protects workers வந்து ஒர்க்கிங் பிளேஸில் அவங்கள வந்து என்ன பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். பை ப்ரிஸ்கிரைபிங் அவங்களுக்கு வந்து என்னென்ன கொடுக்கணும், நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ஹார்ஸ், எவ்வளோ நேரம் அவங்க ஒர்க் பண்ணணும், அவங்களுடைய மினிமம் வேஜஸ், குறைஞ்சபட்சம் அவங்களுடைய ஊதியம் எவ்வளவு அப்படின்றது, அவங்க நல்ல சேஃபான ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்றதையும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இன்வால்வ் ஆகி அதெல்லாம் வாட்ச் பண்ணுறாங்க கவர்மெண்ட் அண்ட் so on. Throughout Europe after the war, government and the people did not want to return to the economic hardships. யூரோப் ஃபுல்லாக ஆஃப்டர் த வார் எண்ட் ஆனதுக்கப்புறம் கவர்மெண்ட்டும் பீப்புளும் மறுபடியும் இந்த எக்கனாமிக் லெவலில் பொருளாதார மந்த நிலை, அந்த மாதிரி நிறைய மணியெல்லாம் இல்லாமல் சஃபரிங்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி மறுபடியும் போகக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்க்கு வராங்க. யார், பீப்புளும் கவர்மெண்ட்டும். அன்எம்ப்ளாய்மெண்ட் விச் வேர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆஃப்டர் த வேர்ல்டு வார் ஒன்க்கு அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சு. அதனால நிறைய எக்கனாமிக் ஹார்ட்ஷிப்ஸ் வந்து பீப்புளும் கவர்மெண்ட்டும் ஃபேஸ் பண்ணாங்க. அது இனிமேல் அக்கறை ஆகக்கூடாது. A comprehensive program of the social welfare scheme in addition to ensuring that the people enjoyed civil and political rights. காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்றது வெரி கிரேட் எக்ஸ்பேண்ட், அதாவது விரிவான அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, சோசியல் வெல்ஃபேர் என்ஷூரிங் அவங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணாங்க. என்னது, த பீப்புள் மஸ்ட் என்ஜாய் த பொலிட்டிக்கல் அண்ட் சிவில் ரைட்ஸ். வைல் நான் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்ஸ் அப்படின்றது அந்த டிக்டேட்டர்ஷிப் ரூல் அப்படின்னு சொன்னோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நாசி ஆஃப் ஜெர்மனி அண்ட் கம்யூனிஸ்ட் ஸ்டேட். இப்போ கம்யூனிஸ்ட் அப்படின்னா கம்யூனிசம் ஃபாலோ பண்ணுவாங்க, அங்கே வந்து ஒன் மேன் ரூல். இப்போ சைனா சொல்லியிருப்போம், ரஷ்யா, அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். டெமோக்ராட்டிக் அப்படின்றது பீப்புள் ரூல் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆல்சோ ப்ரொவைட் காம்ப்ரிஹென்சிவ் வெல்ஃபேர் சர்வீஸ். இப்போ டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ் அங்கேயும் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி term of welfare state is used only for the state where the people also enjoy civil and political liberties. இப்போ அந்த கண்ட்ரீஸ் மட்டும் இல்லாமல் மற்ற எந்தெந்த கண்ட்ரியில் இப்போ டிக்டேட்டர்ஷிப் ரூலாக இருந்தாலுமே அங்கே வந்து பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ்
லிபர்ட்டி அப்படின்றது ரைட்ஸ் என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து வெல்ஃபேர் ஸ்டேட்டு. ஆல் த கண்ட்ரீஸ் இன் வெஸ்டர்ன் யூரோப் ஆர் நவ் வெல்ஃபேர் ஸ்டேட். இப்போ வெஸ்டர்ன் சைடில் இருக்கிற யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, வெல்ஃபேர் ஸ்டேட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆல் த பீப்புள் மே என்ஜாய். அப்போ அவங்க ஃபியர் எல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நீட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்க, சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறாங்க. சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸும் என்ஜாய் பண்ணுறாங்க. வெல்ஃபேர் ஸ்டேட் வேர் த சிட்டிசன்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஃப்ரீ ஹெல்த் அண்ட் சோசியல் சர்வீஸ். ஃப்ரீ ஹெல்த், அதாவது ஹெல்த் லெவலில் மெடிக்கல் சர்வீஸ்லாம் அவங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணிக்கிறாங்க ஃப்ரீயாக கொடுத்து. ஹவவர் presently welfare state are experienced in great stress due to aging population migration. இப்போ வெல்ஃபேர் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கிரேட் ஸ்ட்ரெஸ், அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் எதனால் வருது, இப்போ ஏஜிங் பாப்புலேஷன் மைக்ரேஷன். இப்போ ஏஜ்டு பீப்புள், அந்த வயது முதியோர்கள்லாம் இருப்பாங்களா, அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் பாப்புலேஷன் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு இமிக்ரேஷன் பண்ணுறாங்களா, மூவ் ஆகுறாங்களா, அதனால பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஸ்டேட் மோஸ்ட்லி இந்த வெல்ஃபேர் ஸ்டேட்லாம் என்ன பண்ணாங்க, அந்த கிரேட் ஒரு ப்ரெஷரில் இருக்காங்க அவங்களால. In 1942, report commonly known as Beveridge report was published in the United Kingdom. இப்போ 1942 ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க, Beveridge report அப்படின்றது. அந்த ரிப்போர்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, which proposed a serious measure which the government should adapt to provide citizen. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், கவர்மெண்ட் வந்து அந்த பீப்புள் அவங்களுடைய சிட்டிசனுக்கு இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணும், இந்த மெஷர்ஸ்லாம் அப்படியே கண்டினியூஸாக ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதா. டு அடாப்ட் டு ப்ரொவைட் சிட்டிசன்ஸ் வித் அடிக்குவேட் இன்கம். அவங்களுக்கு தேவையான அளவுக்கு போதுமான அளவுக்கு இன்கம் வரணும். அதே மாதிரி ஹெல்த் கேர், இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது, அவங்களுக்கு போதுமான அளவுக்கு வருமானம் வர மாதிரி, இன்கம் வர மாதிரி ஏதாவது ஒன்று எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். ஹெல்த் கேர் அண்ட் எஜுகேஷன், ஹவுசிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டு ஓவர் கம் பாவர்ட்டி. இப்போ வந்து புவர் சுச்சுவேஷன்லேருந்து லோ லிவிங் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்களுடைய லிவிங் ஸ்டாண்டர்ட் வந்து ரைஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். அண்ட் த டிசீஸ் விச் வேர் த மோஸ்ட் இம்பெட்டிட்டஸ் டு த ஜென்ரல் வெல்ஃபேர். இப்போ அதே மாதிரி டு ஓவர் கம் இப்போ அதே மாதிரி டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு தடையாக இருக்குது வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஆகிறதுக்கு. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும், அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரொவைட் பண்ணோம் அவங்களுக்கு இது எல்லாமே. இப்போ டிசீசஸ் அப்படின்றபோது அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ், அதுதான் ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் காமனாக பீப்புளுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. ஆஃப்டர் த வார் லேபர் பார்ட்டி வாஸ் voted into power in Britain. வார் ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் த செகண்ட் வேர்ல்டு வார் லேபர் பார்ட்டி அப்படின்ற பிரிட்டனில் வந்து என்ன பண்ணுச்சு, கேம் டு பவர், ரூல் த கண்ட்ரி. இப்போ இட் ப்ராமிஸ்டு டு undertake steps to look after the people. வந்து என்ன பண்ணுறாங்க, ஏன்னா நாங்கள் வந்து பீப்புள் வந்து ஒரு சைல்டு பிறக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து அவங்களுடைய டில் தயர் டெத் வரலும் அவங்களுடைய நீட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்டே சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி லேபர் பார்ட்டி வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணோன்னா பீப்புளுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. லுக் ஆஃப்டர் த பீப்புள் ஃப்ரம் த கிரேடில் டு த கிரேவ் அப்படின்றது அவங்க இறந்த கல்லறை அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் கிரேவ். Legislation was enacted to provide comprehensive free health coverage to the citizen through the National Health Service Scheme. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு லா மேக் பண்ணுறாங்க. அந்த லா மேக் பண்ணி அந்த லாவில் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, விரிவான காப்பீடு திட்டம் அப்படின்றது தான் ஃப்ரீ காம்ப்ரிஹென்சிவ் ஃப்ரீ ஹெல்த் கவரேஜ். இப்போ அவங்க சிட்டிசனுக்கு வந்து என்ன நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணி த்ரூ தட் ஸ்கீம் இப்போ பீப்புளுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீ ஹெல்த் கவரேஜ் டு த சிட்டிசன், விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி சிட்டிசனுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் லைக் ஓல்ட் ஏஜ் பென்ஷன்ஸ் பீப்புள், முதியோர் உதவி தொகை அப்படின்னு சொல்கிறோம்ல, அவங்களுக்கு வந்து அவங்களால வேலைக்கு போக முடியாது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க ஏர்ன் பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மணி கொடுக்குது. இப்போ நம்ம இதுலேயுமே பார்த்திங்கன்னா முதியோருக்கு உதவித்தொகை அப்படின்னு சொல்லி 1000 rupeesலாம் கொடுத்துட்ருக்காங்க. அதுதான். நெக்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ். இப்போ வேலை இல்லாதவங்களுக்கு அவங்களுடைய நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுத்து சுய தொழில் ஏதாவது செய்கிறது, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க கவர்மெண்ட். நெக்ஸ்ட் சைல்டு கேர் சர்வீசஸ். இப்போ சைல்டு ஏதாவது அவங்களுக்கும் கேர் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் சர்வீஸ், ஃபேமிலிக்கும் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் லிவிங் ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து சம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மே பி ப்ரொடியூஸ்டு. These are in addition to universal free school education to all children. இப்போ இது ஃப்ரீ வேர்ல்டு லெவலில் எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக, அதாவது யூனிவர்சல் அவங்களுடைய கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா அது மேலே இருந்த அந்த லெஜிஸ்லேட் ஃப்ரீ ஹெல்த் செக்கப்பு,
மானிட்டரி ஃபண்ட் டு த ஓல்ட் ஏஜ் பென்ஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ், சைல்டு சர்வீஸ். இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷனும் கொடுக்குறாங்க. யாருக்கு? அந்த கண்ட்ரியில் இருக்கிற சில்ட்ரனுக்கு. தீஸ் பெனிஃபிட்ஸ் கேன் பி எய்தர் பி அச்சீவ்டு த்ரூ கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் லைக் ஓல்ட் ஏஜ் பென்ஷன்ஸ் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் காம்பன்சேஷன். பார்த்தீங்கன்னா இட் மே பி அச்சீவ்டு கேஷ், அதாவது மணி எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து ப்ரொவைட் பண்ணுறது, கேஷாக கொடுத்து. ஓல்ட் ஏஜ் பென்ஷன் பீப்புள், அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட், அவங்களுக்கு இல்லை வேலை இல்லாதனால அவங்களுடைய லைஃப் வந்து லீட் பண்ணுறதுக்கு சம் மணி மே பி ப்ரொவைடட் காம்பன்சேஷன் ஆர் த்ரூ ஃப்ரீ சர்வீசஸ், அதாவது ஃப்ரீ சர்வீஸ் அந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு கேஷ் மூலியமாக கொடுத்து அவங்கள ஹெல்ப் பண்ணுறது. In addition, these countries also try to minimize economic disparities. இப்போ எக்கனாமிக் லெவலில் ஏதாவது இப்போ ரிச் அண்ட் புவர் அப்படின்ற சுச்சுவேஷன் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கனால அதை ரிமூவ் பண்ணணும், மினிமைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க? த்ரூ ப்ரோக்ரெசிவ் டாக்ஸேஷன் பை டாக்ஸிங் ஹையர் இன்கம் குரூப்ஸ் அட் ஏ ரிலேட்டிவ்லி ஹை ரேட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக, அதே மாதிரி எக்கனாமிக் ரிச் அண்ட் புவர் அந்த டிஃப்ரென்சஸை கண்ட்ரிலேருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க? இப்போ நிறைய இன்கம் வரவங்க கிட்ட இருந்து டேக்ஸ் வந்து ஹை லெவலில் அவங்கக்கிட்ட இருந்து வாங்கி அந்த மேலே இருக்கிற அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? பீப்புளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்குறாங்க, நிறைவேற்றி கொடுக்குறாங்க. யுனைடெட் நேஷன் நியூயார்க்கில் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஹியர் இட் இஸ் நியூயார்க். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாஷிங்டன் டிசி அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸில் பார்த்தோம். இது வந்து இங்கே இருக்குது. தீஸ் ஆர் த டூ பிளேசஸ் வேர் யுனைடெட் நேஷன்ஸ் மே பி ஃபவுண்டட். இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ஜெனீவாவில் சுவிட்சர்லாண்டில் இருக்குது அப்படின்னு சொன்னோம். திஸ் இஸ் சுவிட்சர்லாண்ட். ஹியர் இட் இஸ் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் இஸ் சிச்சுவேட்டட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்னு இருக்கா, இந்த பிளேஸ் தான் நெதர்லாண்ட். வேர் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இஸ் சிச்சுவேட்டட் தி ஹேக் இன் ஹாலண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். Here International Court of Justice is located. That's all today's class. We will thank you students.